சிவகங்கை மாவட்டம் +2 தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்தும் மேலும் அரசு பள்ளிகளில் 4வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளது. இம்மாவட்டத்தில் 163 பள்ளிகளைச் சேர்ந்த 14,925 பேர் தேர்வு எழுதியதில் 14,540 பேர் தேர்ச்சி பெற்று 97.42% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் மாணவிகளே அதிகம் தேர்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த கல்வியாண்டில் 97.26% பேர் தேர்ச்சி அடைந்த நிலையில் தற்போது 0.16% அதிகரித்துள்ளது. மாநில அளவில் கடந்த 2022ஆம் ஆண்டு 6ஆம் இடத்திலும் 23ஆம் ஆண்டு 5ஆம் இடத்திலும் இந்த ஆண்டு இம்மாவட்டம் 4ஆம் இடம் பிடித்துள்ளது. இதில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளையும் 100% மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித், முதன்மை கல்வி அலுவலர் பாலமுத்து ஆகியோர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 17,707 பேர் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளில் 17,179 பேர் தேர்ச்சி பெற்று 97.02% பெற்று மாநில அளவில் 2ஆம் இடத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இம்மாவட்டம் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது. மாவட்டத்தில் இத்தேர்ச்சிக்கு ஆசிரியர்களின் பங்களிப்பும் மாணாக்கர்களையும் ஆசிரியர்கள் பாராட்டியுள்ளனர். மாணவர்களின் கடின உழைப்பும் ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதலுமே இவ்வெற்றிக்கு காரணம் என்றும் தொடர்ந்து மாநில அளவில் முதலிடம் பெற முயற்சி செய்வோம் என மாவட்ட முதல் கல்வி அலுவலர் பாலமுத்து கூறியுள்ளார். சிவகங்கை மக்களவை தொகுதியில் வாக்கு எண்ணும் பணி காரைக்குடி அழகப்பா அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் அழகப்பா பாலிடெக்னிக்கில் நடைபெற உள்ளது. இம்மையத்தை சுற்றிலும் 24 மணி நேர தீவிர கண்காணிப்பு பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இம்மையத்தில் செயல்படும் சிசிடிவி கேமரா அடிப்படை வசதிகள் குறித்து ஐஜி கண்ணன், டிஐஜி துரை, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷ் ஆகியோர் அவ்வப்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் நாளன்று போலீஸ் பாதுகாப்பு குறித்தும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். சிவகங்கையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக சிறுவர்களுக்கான கோடைகால நீச்சல் பயிற்சி 3 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. தற்போது 3ஆம் கட்ட பயிற்சி 12 நாட்கள் நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணமாக 1,500 ரூபாய் செலுத்தி இப்பயிற்சி பெற்று வருகின்றனர். திறந்தவெளி விளையாட்டரங்கில் நடைபெறும் இப்பயிற்சியில் அனைவரும் பங்கேற்று பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளனர். மாவட்டத்தில் பாதுகாக்கப்படாத குடிநீரால் தயாரிக்கப்படும் ஐஸ் கட்டிகளை கொண்டு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை பொதுமக்கள் உட்கொள்ள வேண்டாம் என மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. பாதுகாக்கப்படாத குடிநீரால் தயாரிக்கப்படும் ஐஸ் கட்டிகளை கொண்டு குளிர்பானம், பழச்சாறு, சர்பத் போன்றவை உட்கொள்ள வேண்டாம் என்றும் ஐஸ் கட்டிகளால் தொண்டை பாதிப்பு, சளி மற்றும் இருமல், மஞ்சள் காமாலை, காலரா போன்ற பல்வேறு வகையான தொற்று நோய் ஏற்படக்கூடும் என்பதால் இவற்றை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும், மேலும் ஐஸ் கட்டிகள் நீண்ட நாள் கெடாமல் இருக்க வேதிப்பொருள் கலப்போர் மீது உணவு பாதுகாப்புத்துறையின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. மாவட்டத்தில் சிறந்த தொழில் முனைவோர்களுக்கு கடந்த ஆண்டிற்கான மாநில மற்றும் மாவட்ட அளவில் விருது வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தொழில் நிறுவனங்களை ஊக்கப்படுத்த குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிக்கும் விதமாக வேளாண் தொழில் முனைவோர், சிறந்த மகளிர் தொழில் முனைவோர், சிறந்த ஏற்றுமதி உள்ளிட்டவைகளுக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளது எனவும், மாவட்ட அளவில் இவ்விருது 6 பிரிவுகளில் வழங்கப்படவிருப்பதாகவும், விருது பெற விரும்புவோர் வரும் 20ஆம் தேதிக்குள் தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர்.